வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளின் முழு பட்டியலையும் மாவட்ட வாரியாக கொடுக்க போகிறோம். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகள் பட்டியல்னு பார்த்தோன்னா 234 தொகுதிகள் இருக்குது. அதில் திருவள்ளூர்னு பார்த்தோன்னா உமிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவெற்றியூர். சென்னைன்னு பார்த்தோன்னா ராதாகிருஷ்ணன் நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக்கா நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், ஜேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி. அடுத்ததாக செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம்னு பார்த்தோன்னா 11 தொகுதிகள் இருக்குது. அதில் முதலாவது சோழிங்கநல்லூர், அடுத்தது ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம். அடுத்ததாக ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர்னு பார்த்தோன்னா 13 தொகுதிகள் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா அரக்கோணம், சோளிங்கர், காட்பாடி, ராணிப்பேட்டை, ஆற்காடு, வேலூர், அணைக்கட்டு, கீழ் வைத்தியநாங்குப்பம், குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர். அடுத்ததாக கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் 11 தொகுதிகள் இருக்குது. ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஓசூர், தளி, பாலக்கோடு, புன்னாகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர். திருவண்ணாமலைன்னு பார்த்தோன்னா செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், போலூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி. அடுத்ததாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சின்னு பார்த்தோன்னா மொத்தம் 11 தொகுதிகள் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தோன்னா செஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி. அடுத்ததாக சேலத்தில் 11 தொகுதிகள் இருக்குது. என்னென்னா கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி. அடுத்ததாக பார்த்தோன்னா நாமக்கல்ல 6 தொகுதிகள் இருக்குது. ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம். அடுத்ததாக ஈரோடுன்னு பார்த்தோன்னா ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர். அதுக்கடுத்ததாக நீலகிரியில் 3 தொகுதிகள் இருக்குது. உதகமண்டலம், கூடலூர், குன்னூர். அதுக்கடுத்ததாக கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூரில் மொத்தம் 18 தொகுதிகள் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா மேட்டுப்பாளையம், அவினாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம். அதுக்கடுத்ததாக திண்டுக்கல்னு பார்த்தோன்னா மொத்தம் 7 தொகுதிகள் இருக்குது. பழனி, ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடச்சந்தூர். அதுக்கடுத்ததாக கரூரில் 4 தொகுதிகள் இருக்குது. அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை. அதுக்கடுத்ததாக திருச்சிராப்பள்ளின்னு எடுத்துக்கிட்டோன்னா 9 தொகுதிகள் இருக்குது. மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர். அதுக்கடுத்ததாக பெரம்பலூர், அரியலூரில் மொத்தம் 4 தொகுதிகள் இருக்குது. பெரம்பலூர், குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம். அதுக்கடுத்ததாக கடலூர்னு பார்த்தோன்னா 9 தொகுதிகள் இருக்குது. திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில். அதுக்கடுத்ததாக மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம்னு எடுத்துக்கிட்டோன்னா 6 தொகுதிகள் இருக்குது. என்னென்னா சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம். திருவாரூர்னு எடுத்துக்கிட்டோன்னா 4 தொகுதிகள் இருக்குது. திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர், நன்னிலம். அதுக்கடுத்ததாக தஞ்சாவூர்னு எடுத்துக்கிட்டோன்னா திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி. புதுக்கோட்டைன்னு எடுத்துக்கிட்டோன்னா கந்தர்வக்கோட்டை, விராலிமலை, புதுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, அறந்தாங்கி. அதுக்கடுத்ததாக சிவகங்கைன்னு எடுத்துக்கிட்டோன்னா காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரைன்னு 4 தொகுதிகள் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக மதுரையில் மொத்தம் 10 தொகுதிகள் இருக்குது. 1 மேலூர், மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி. அதுக்கடுத்ததாக தேனின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம். அதுக்கடுத்ததாக விருதுநகர்னு எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் 7 தொகுதிகள் இருக்குது. ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி. அதுக்கடுத்ததாக ராமநாதபுரம்னு எடுத்துக்கிட்டோன்னா 4 தொகுதிகள் இருக்குது. பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர். அதுக்கடுத்ததாக தூத்துக்குடியில் மொத்தம் 6 தொகுதிகள் இருக்குது. விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஓட்டப்பிடாரம், கோவில்பட்டி. அதுக்கடுத்ததாக தென்காசி, திருநெல்வேலின்னு பார்த்தோன்னா 10 தொகுதிகள் இருக்குது. சங்கரன் கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம். கன்னியாகுமரின்னு எடுத்துக்கிட்டோன்னா கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம்,
விளவங்கோடு, கிள்ளியூர் இந்த மாதிரி 6 தொகுதிகள் இருக்குது. மொத்தம் 234 தொகுதிகளை நம்ம பார்த்துட்டோம். அதில் நீங்கள் என்ன தொகுதியில் இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.